பாருங்கள், நம்ம சென்டர் லைன் வச்சு நம்ம சிவன் கர்நாட்டில் பேஸ்க்கு வந்து இத்தனை லைன் போட்டிருக்கோம். இப்போது எல்லாருமே கேட்குறது என்னென்னா, இந்த சைடு போடுறது இந்த சைட்லேருந்து பின்னிட்டு வரணுமா என்னென்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாது. இப்போது உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைட்லேருந்து உங்களுக்கு ரைட் சைட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம இங்கேருந்து இப்படி பின்னிட்டு போகலாம். இப்போது அதே மாதிரி இங்கே பின்னுறது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், நம்ம சென்டர் லைனுக்காக எப்போவுமே வந்து ஒரு சின்ன நாட் போட்டு வச்சுருப்போம். இதுதான் சென்டர் லைனு தெரிஞ்சுக்காக. இப்போது இதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும். எப்படின்றத நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இப்போது உங்களுக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் பின்னிட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து வந்து க்ரீம் கலர் கொடுத்துருக்கோம், அடுத்து பிளாக் கலர் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து இங்கே க்ரீம் கலர் கொடுக்கணும். இப்போது நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து எப்படி ரைட் சைட் போகிறதுன்னு பார்க்கலாமா. இப்போது சென்டர் லைன் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் கொடுத்துருந்தோம். பிளாக் கலர் வச்சு இப்போது அளவு எடுத்துக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து சிவன் கண் நாட்டில் இருக்குது, நம்ம வந்து பாக்ஸ் நாட்டு கொடுத்துக்கணும். இப்போது இந்த ரெண்டு சைடும் டைட் பண்ணிக்கிட்டோமா. ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் இது.